நான் வந்து அசோக். எனக்கு வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடியே ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். மந்த் எண்டில் பார்த்தா கண்டிப்பாக எனக்கு பர்சனலாக எவ்வளோ செலவாகுது அப்படின்னு சொல்லி அதை நான் போன மாதமே பண்ணணும்னு நினச்சேன். ஆனால் நான் நினச்சிக்கிட்டே இருந்தேனே தவிர நான் அது கடைசி வரைக்கும் பண்ணவே இல்லை. போன மாதம் நான் 8ஆம் தேதி இந்த வீட்டுக்கு வந்தேன். இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நான் சமைச்சேன், வாடகை எல்லாமே நான் கொடுத்துட்டு எனக்கு எவ்வளோ செலவாச்சுன்னு ஒரு வீடியோ கிளிப் எடுக்கணும்னு நினச்சேன். அந்த வீடியோவோட கிளிப் அது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன இன்சிடென்ட்லாம் நடந்துச்சு. அதெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கெல்லாம் முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். அப்புறம் நான் போகிற எல்லா வீடியோ உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது கம்ப்ளீட்டாக ஒரு ராவான வீடியோவாக தான் இருக்க போகுது. ராவான வீடியோனா என்ன சொல்கிறேன்னா நான் ஃபுல்லாக பேசிகிட்டே இருப்பேன். ஒரு சில இடத்துல மட்டும் கிளிப்ஸ்லாம் நான் காமிப்பேன். அது பார்த்தா ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மந்தில் என்ன செலவு பண்ண அதெல்லாம் தான் முக்கியமான கிளிப்ஸாக இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் சின்ன சின்னதாக இந்த மந்த் போன மாதத்தில் நடந்த ஒரு 15 டேஸ் நான் வீடியோ ஷூட் பண்ணல. அந்த 15 டேஸில் என்ன நடந்துச்சுன்னா அதையும் நான் சொல்லிடுறேன். நான் விளாகிங் ஆரம்பிக்கும் போது எனக்கு மோட்டர் விளாகிங் பண்ணணும், நிறைய இடத்துல ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் நான் விளாகிங் சேனலே ஆரம்பித்தேன். அந்த மாதிரி பார்த்தா நிறைய ப்ராடக்ட்ஸ்லாம் ஆர்டர் பண்ணேன். ஆக்ஷன் கேமரா, மைக்கு, கன்வெர்ட்டர், ஆக்ஷன் கேமராலேருந்து மைக் கன்வெர்ட்டர் அப்படின்னு சொல்லி நிறைய ப்ராடக்ட்ஸ் வாங்கினேன். பட் எல்லா ப்ராடக்ட்ஸுமே வந்துச்சான்னு கேட்டிங்கன்னா ப்ராடக்ட்ஸ் வந்துச்சு. பட் எதுவுமே எனக்கு சாட்டிஸ்ஃபைங்காக இல்லை. கடைசி வரைக்குமே பார்த்தா எந்த ப்ராடக்ட்டுமே எனக்கு சாட்டிஸ்ஃபைங்காக இல்லை. அதனால தான் நான் என்ன பண்ணேன்னா ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ரிட்டர்ன் பண்ணிட்டேன். எது ரிட்டர்ன் பண்ணு கேட்டிங்கன்னா ஆக்ஷன் கேமரா, மைக் இதை ரிட்டர்ன் பண்ணிட்டேன். அந்த ரெண்டுமே குவாலிட்டி ரொம்ப மோசமாக இருந்துச்சுன்னா ரிட்டர்ன் பண்ணுற ஆப்ஷன் இருந்தாலும் நான் ரிட்டர்ன் பண்ணிட்டேன். அது மட்டும் இல்லாமல் பார்த்தா மைக் கன்வெர்ட்டர், மெமரி கார்டு இதெல்லாம் வச்சிருக்கேன். நான் திரும்ப ஆக்ஷன் கேமரா பர்ச்சேஸ் போட்டிருக்கேன். திரும்ப ஒரு ஆக்ஷன் கேமரா பர்ச்சேஸ் போட்டிருக்கேன். அது இந்த வாரத்துக்குள்ள நடந்துடும் நம்புறேன். அது மட்டும் இல்லாமல் பார்த்தா இந்த வாரத்தில் நடந்துச்சுன்னா அடுத்தடுத்த பிளான் இருக்குது. அது நான் உங்களுக்கு வீடியோஸ் எண்டில் சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் பார்த்தா ஒர்க்கும் கொஞ்சம் நல்லா போகுது. இருந்தாலும் ஒரு சில விஷயம் நமக்கு தெரியாமல் இருக்கிறதுனால ஒவ்வொன்றா லேர்ன் பண்ணிகிட்டே தான் இருக்கும். அதோட முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணா மூலியமாக ப்ராஜெக்ட்ஸ் நடத்திருக்கேன். வெப் டெவலப்மெண்ட்டில் ஒரு சின்ன ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன். பட் ப்ராஜெக்ட் நான் ஈஸியாக இருக்கும்னு நினச்சேன். நான் நினச்சதோட ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு அதுக்கப்புறம் தான் எனக்கு புரிஞ்சு. இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம எடுத்தாச்சு கண்டிப்பாக பண்ணி ஆகணும் அப்படின்னு நான் ஸ்லோ அதில் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கேன். பட் அது எப்போ முடியும்னு எனக்கும் கூட ஐடியா இல்லை. ஆனால் நம்மளால பண்ண முடியுமோ இல்லையோ, ஆனால் கண்டிப்பாக ஒரு சின்ன ட்ரையாச்சும் பண்ணியிருக்கணும்னு சொல்லி தான் நான் அதில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். பார்த்தா ஒர்க்கு கொஞ்சம் ஒரு சில நாள் எல்லா நாளுமே நம்ம நினச்ச மாதிரி ஒர்க் போகிறது இல்லை. ஒரு சில நாள் நம்ம நினச்சிட முடிக்காத மாதிரி இருக்குது. அதனால அது பார்த்து அப்படியே போகுது. ஃபைன், நம்ம அதுலேருந்து ஏதோ ஒன்று லேர்ன் பண்ணிக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அதனால தான் இன்னைக்கு இங்கே இருக்கேன். ஏன்னா எனக்கு ஒரு 1 வீக்லேயே வீட்டுக்கெலாம் போயிடலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இருந்தாலும் பரவாயில்ல ட்ரை பண்ணலாம் அப்படின்னு இருந்தனால தான் என்னால் இன்னைக்கு நான் ஏதோ எங்கேயோ ஒன்று இருக்கேன், ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. அண்ட் தென் பார்த்தா உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்னன்னு பார்த்தா நம்மளது பூட்டு பார்த்தா க்ளோ போட்டு உங்களுக்கு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும், அழைச்சி விட்டா பூட்டுற மாதிரி. அது ஒரு டைம் பார்த்தா அந்த பூட்டு பார்த்தா இதுதான். இந்த பூட்டு பார்த்தா அழைச்சி விட்டா பூட்டுற மாதிரி போட்டு ஒரு டைம் சாப்பிட்டு நான் பாட்டு ரூமை லாக் பண்ணிட்டு போயிட்டேன். அதுக்கப்புறம் ரூம்குள்ளே பார்த்தா சாவி இருந்துச்சு. எனக்கு என்ன பண்ணுறதே ஒரு ஐடியாவே இல்லை. அதனால் பூட்டை உடைக்க பார்த்தோம். கதவு டேமேஜ் ஆகிற மாதிரி இருந்துச்சு. அதனால் நான் கட்டிங் பிளேடை வச்சு அப்படியே கட் பண்ணிட்டேன். தெரியும்னு நினைக்கிறேன். இது ஒரு பயங்கரமான சம்பவம். ஆனால் நான் லைட்டாக பயந்துக்கிட்டேன். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா பூட்டு இதுக்கு முன்னாடி நான் பெருசாக உடைச்சதில்லை. என் ஃப்ரெண்டை கால் பண்ணேன். அவன் தான் வந்தான் உடறா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவன் உடைக்க ஹெல்ப் பண்ணான். இன்னொன்று பார்த்தா முக்கியமான இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னன்னு சொல்லணும்னு நினச்சேன்னா, ஆக்ஷன் கேமரா வந்துருச்சுன்னா வெள்ளிங்கிரி மலை போகலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். இப்போ ஆப்பிள் மே வரைக்கும் ஓப்பன் இருக்கும். பட் இந்த வாரம் வர ஆக்ஷன் கேமரா ஒழுங்காக வந்துருச்சுன்னா பிரச்சனை இல்லை. பட் பிரச்சனையோட வந்துச்சுன்னா எதுவுமே பண்ண முடியாது. எல்லாமே ரிட்டர்ன் போட்டு திரும்ப எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. ஏற்கனவே 2 கட்டான இருக்குது. இப்போ பார்த்தா எனக்கு ஆக்ஷன் கேமராலேருந்து மைக் கன்வெர்ட் பண்ணுற கன்வெர்ட்டர் இருக்குது. ஆனால் ஆக்ஷன் கேமரா மைக்கும் இல்லை. ஓகே, ஆக்ஷன் கேமரா வாங்கினா ஷூட் பண்ணுறதுக்கு மெமரி கார்டு இருக்குது. பட் ஆக்ஷன் கேமராவில் அதனால் ஒன்று டிபெண்ட் பண்ணி அப்படி இருக்க மாதிரியே இருக்குது. இந்த வாரம் ஏதோ ஒன்று ப்ராடக்ட்ஸ் ஆர்டர் போட்டிருக்கேன். வருதுன்னு பார்க்கும்போது ஆக்ஷன் கேமரா வந்தால் தான் என்னால் அடுத்து திங்க் பண்ண முடியும். அதனால் அது வந்தால் மட்டும்தான் என்னால் எதாக இருந்தாலும் சொல்ல முடியும். ஓகே, இன்றைக்கி என்ன சொல்லணும்னு நினச்சேன்னா எனக்கு போன மாதம் எவ்வளோ செலவாச்சு அதெல்லாம் உங்களுக்கு இந்த வீட்டில் முக்கியமாக காமிக்கணும்னு நினச்சேன். இவ்வளோ லேட்டாக எடுத்து சாரி. எனக்கு என்னென்ன முக்கியமாக செலவாச்சுன்னு கேட்டிங்கன்னா பெருசாக எதுவுமே ஆயிருக்காது அப்படின்னு நான் நம்புகிறேன். இருந்தாலும் ஃபஸ்ட் டைம் நிறைய செலவு பண்ணிடுவேன்னு நம்புகிறேன். ஏன்னா அடுப்பு வாங்கியிருக்கோம்,
முதல் ஜாமானெல்லாம் வாங்கியிருப்போம். அதெல்லாம் வந்து நமக்கு வந்து ஒரு பேஸ் மாதிரியான செலவு. அதை நம்ம ஒன்ஸ் வாங்கி வச்சிட்டோம்னா வந்து அது இப்போ வரைக்குமே என்கிட்ட இருக்குது. ஆக்சுவலி போன மாதம் 8ஆம் வந்தேன். இன்றைக்கும் பார்த்தா இன்றைக்கி ஷூட் பண்ணும்போது இன்றைக்கி டேட் 9ஆம். நான் மசாலா ஐட்டம்லாம் வந்து அன்னைக்கு வாங்கின ரோஸ்க்கு நான் திரும்ப வாங்கவே இல்லை. அதை வச்சு தான் நாங்கள் திரும்ப பண்ணிச்சிருக்கோம். நிறைய ஒரு டைம் நான்வெஜ் செஞ்சோம். அந்த மாதிரி டெய்லி சமைச்சிக்கிட்டே தான் இருப்போம். மேபி வந்து வாரத்தில் ஒரு நாள் வந்து ஊருக்கு 2 நாள் ஊருக்கு போயிடுவோம். சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை போயிடுவோம். பட் இருந்தாலும் பார்த்தா வாரத்தில் கண்டிப்பாக வந்து ஒரு 4 to 5 டேஸ் ஆச்சு கண்டிப்பாக சமைச்சிருவோம். இப்படி சமைச்சு எங்களுக்கு திங்ஸ் அவ்வளோ இருக்குது. செலவு பெருசாக இருக்காது. என்னென்ன இருக்குன்னு வந்து உங்களுக்கு நோட்டில் எழுதி வச்சுருக்கேன். பெருசாக இருக்காது, கொஞ்சம் அப்படி இருக்கும். நான் வேணால் உங்களுக்கு சொல்கிறேன். நான் எப்போ இந்த ஒரு நோட்டில் தான் எழுதி வச்சுருப்பேன். இதில் பார்த்தா வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து கிட்டத்தட்ட ஒரு ரூம் செலவு இதெல்லாம் நான் வந்து வீட்டு செலவு மட்டுமே எனக்கு கிட்டத்தட்ட பார்த்தா வந்து ஒரு அரௌண்ட் 2000 வந்திருக்கும். நாங்கள் 2 பேர் இருக்கோம். அதனால் வந்து அரௌண்ட் 2000 இருக்கும். எக்ஸாக்டாக எவ்வளோன்னு எனக்கும் சரியாக தெரியல. பட் நான் இந்த மந்த்லேருந்து எழுதிட்டிருக்கேன் 2000 இருக்கும். அந்த 2000 எப்படி நான் எந்த இதை வச்சு மென்ஷன் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன்னா, பெட்ரோல் அதெல்லாம் வந்து சேர்த்து வச்சு சொன்னேன். பட் இருந்தால் வந்து இப்போ அடுத்த மாதம் சமையலுக்கு மட்டும் எவ்வளோ ஆகுதுன்னு சொல்லலான்னு இருக்கேன். இந்த மாதம் நான் வந்து யோசிச்சிருக்க பார்த்தா சமையலுக்கு மட்டும் எவ்வளோ ஆகுதுன்னு சொல்லாமல் பார்க்குறேன். ஏன்னா போஸ்ட்லாம் நான் நிறைய செலவு பண்ணுற மாதிரி இருக்குது. இப்போ காலேஜ் போனால் அங்கே அதுக்கு செலவாகிற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தா சின்ன ஐட்டம்ஸ்க்குலாம் வந்து இப்போ இங்கே வெளியே போனோம்னா நாம் அங்கே சாப்பிடுவோம். அந்த மாதிரி சின்ன செலவுலாம் நமக்கு இருந்துக்கிட்டே இருக்கிறனால பார்த்தா வந்து எனக்கு போஸ்ட்லாம் என்னென்னலாம் ஆகுதோ அது சொல்லாமல் என்னென்ன சமைக்கிறேன், என்ன வீட்டு வாடகை எவ்வளோ, வீட்டு வாடகை ஒரு 1500 தான் வந்து தண்ணி பில் எவ்வளோ, கரண்ட் பில் எவ்வளோ, அது மட்டும் இல்லாமல் பார்த்தா ஒரு மாதத்துக்கு எவ்வளோ இது பண்ணுறேன் அதெல்லாம் மட்டும் உங்களுக்கு சொல்லலான்னு இருக்கேனே தவிர எந்த ஒரு அன்வான்டான திங்ஸ் எதுவுமே நான் வந்து ஆட் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இது மட்டும் இல்லாமல் பார்த்தா இது ஒருத்தருக்கான இது இல்லை, 2 பேருக்கு இவ்வளோ செலவாகுது. பெரிய வித்தியாசம் ஒன்றும் இல்லை. இதெல்லாம் நான் இன்றைக்கி சொல்லணும்னு நினச்ச வீடியோ. இது ஒன்றும் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து தெளிவாக உங்களுக்கு சொல்லியிருக்க மாட்டேன் இந்த இதில். ஏன்னா நானே தெளிவாக எழுதலை. சென்டரில் வந்து நிறைய இதெல்லாம் இருந்துச்சு, ஸ்ட்ரகிள்ஸ் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தா ஊருக்கு ஒரு வாரத்துக்கு ஒன்ஸ் நான் போகிறதுனால பார்த்தா அது ஓவர் செலவாக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. 150 200 ஆகுது. எதுவும் சொல்கிற மாதிரி இல்லை. ஓகே, இதான் இன்றைக்கான வீடியோ. எனக்கு தெரிஞ்சு மாதத்துக்குன்னு பார்த்தா வந்து எனக்கு போன மாதம் பார்த்தா செலவானது பார்த்தா வந்து எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா முக்கியமாக சொல்லணும்னா பார்த்து எனக்கு வந்து போன மாதம் செலவு எச்சா இருந்துச்சு. அது என்னென்ன காரணம்னா வந்து வீட்டு அட்வான்ஸ் கொடுத்தேன். 2வது ஊர்லேருந்து திங்ஸ் எடுத்து வந்தேன், அது ஒரு செலவு தான். அப்புறம் அடுப்பு வாங்கினேன். அப்புறம் வந்து எல்லாம் புதுசாக ஜாமான்லாம் வாங்குற மாதிரி இருந்துச்சு. என்னடா வீட்டிலேருந்து காய்கறிலாம் எடுத்துருந்தாலும் புதுசாக ஒரு ஜாமானை வாங்குற மாதிரி தான் இருந்துச்சு. மசாலா எல்லாமே வாங்குற மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு போன மாதம் கிட்டத்தட்ட பார்த்தா வந்து ஒரு 9000 பக்கமாக செலவாயிருக்கும். 9000 சொல்ல முடியாது, ஒரு 8000. ஏன்னா வந்து அட்வான்ஸ் ஒரு 5000, அடுப்பு ஒரு 2000, நான் சின்ன ஜாமானை வாங்கினேன் அது ஒரு 1000. அதெல்லாம் போட்டாலே 8000 8500 பக்கமாக வந்திருக்கும். இதெல்லாம் தான் எனக்கு செலவு வந்துச்சு. ஸோ இதே மாதிரி வந்து கண்டிப்பாக அடுத்த மாதம் ஒரு வீடியோ போடுவேன். அந்த வீடியோவில் எவ்வளோ செலவாச்சுன்னு வந்து உங்களுக்கு டீட்டெயிலிங்காக சொல்லணும்னு நினைக்கிறேன். அப்போ தான் வந்து உங்களுக்கும் புரியும். அண்ட் தென் இந்த வீடியோ பார்த்துக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதே மாதிரி வீடியோ நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் எங்கள் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். அப்புறம் நான் போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு ரீச் ஆகும். உங்களுக்கு ட்ராவல் ரிலேட்டடாக எந்த ஒரு வீடியோ வேணாலும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஃப்யூச்சரில் நம்மளோட சேனலில் நான் கண்டிப்பாக போஸ்ட்லாம் போடுவேன். எனக்கு ட்ராவல் பண்ணுறது எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி வீடியோ ஷூட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி வந்து ஏப்ரல் 9th பக்கத்தில் இருக்க ஊர் திருவிழாலாம் வந்து நோம்பி போட்டிருக்காங்க, ஃபங்க்ஷன் போட்டிருக்காங்க. அந்த சவுண்டும் உங்களுக்கு பேக்ரவுண்டில் கேட்கும். நானும் வந்து நாளைக்கு போயிட்டு லைட்டாக ஃப்ரெஷ் அப்லாம் ஆகிட்டு அதெல்லாம் வந்து பண்ணலான்றேன். ஓகே, இதுக்கு மேலே ஜவ்வாளுகளை தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாட்டா, பை பாய்.